இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. விஷாலோட வாழ்க்கையை தான் அவகிட்ட இருந்து நம்ம காப்பாத்துறோம். அவன் நல்ல பொண்ணுன்னு நினைச்சு ஒரு கொலைகாரி கிட்ட பழகிட்டு இருக்கான். நாளைக்கு அவளால அவன் உயிருக்கே ஆபத்து வரலாம்ல. சோ அவளை பத்தி உண்மை தெரியும் போது அவன் கண்டிப்பா உங்களுக்கு நன்றி தான் சொல்லுவான். ஐயோ, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா நீங்க சொல்றத என் மனசு ஏத்துக்கல. என்னால மனமேடையில உட்காரவே முடியாது. அது என்ன நம்பின என் அத்தைய நான் ஏமாத்துற மாதிரி இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் ராகவ், என்னால இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணவே முடியாது. ப்ளீஸ். இசை, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா? ஆமாக்கா, அந்த ஸ்ரீஜா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா இந்த குடும்பம் நல்லா இருக்கும்னு நீ நம்புறியா? இசை, நீங்க அம்மாவுக்கு கொடுத்த வாக்குக்காக யோசிக்கிறீங்க. ஆனா என் அம்மாவோட உயிருக்காக நான் பேசுறேன். ஸ்ரீஜா எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா கண்டிப்பா கண்டிப்பா அவ எங்க அம்மாவை பழி வாங்குவா. எப்படியாவது அம்மாவை கொலைய செய்வா. இசை, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அவ உண்மையா இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு வரல, பழி வாங்கறதுக்காக தான் வரா. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்புறம் ஏன் இசை யோசிக்கிறீங்க? இசை, இதை விட்டா நமக்கு வேற வழியே இல்ல. பாருங்க, முகூர்த்தத்துக்கு வேற டைம் ஆயிடுச்சு. அக்கா, ராகவ் சொல்றது உண்மை. அந்த ஸ்ரீஜா கொலைகாரின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியுமே. உன் கண்ணு முன்னாடியே அந்த ரம்யாவை கொலை பண்ணிருக்கா. அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா கண்டிப்பா அத்தையும் கொலை பண்ணுவா. அதெல்லாம் உனக்கு சரியாக்கா? அக்கா ப்ளீஸ்கா, ஒத்துக்கோக்கா. அக்கா, நீ மனசு வச்சாதான் அத்தையையும் விஷாலோட வாழ்க்கையையும் காப்பாத்த முடியும். அக்கா, நீ அத்தையோட வார்த்தைய மீறன்னு நினைக்கிற. அது எதுக்காக? இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு தானே. சரின்னு சொல்லுக்கா, ப்ளீஸ்கா, ஒத்துக்கோ. சரி, யோசிக்காதீங்க. நீங்க யோசிக்கிற ஒவ்வொரு மினிட்டும் அந்த ஸ்ரீஜாக்கு அட்வான்டேஜா மாறும். ஸ்ரீஜா எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா கண்டிப்பா கண்டிப்பா அவ எங்க அம்மாவை பழி வாங்குவா. அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா கண்டிப்பா அத்தையும் கொலை பண்ணுவா. சரி ராகவ், நீங்க சொல்றதுக்கு நான் சம்மதிக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ சார்.